صل على يا رسول الله يا حبيب الله يا شفيع الله صل على يا رسول الله يا حبيب الله يا نبي الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி தொடங்குகிறேன். அதாயி கல்வி குழுமத்தின் சார்பில் நடத்தப்படுகிற மாபெரும் மீலாதுன் நபி சமய நல்லிணக்க மாநாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற அதாயி கல்வி குழுமத்தினுடைய நிறுவனர் மௌலவி முகமது நிசார் ஃபாசில் உள்ளிட்ட இந்த கல்விச்சாலையை மிகப்பெரிய அளவுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள், மேடையில் வீற்றிருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அருமை சகோதரர் அமீர் உள்ளிட்ட இந்த அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் ஏக இறையின் சாந்தியும் சமாதானமும் சூழப்படட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் போலவே அதாயி குழுமத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் குறிப்பிட்டதை போல முஸ்லிம் சமூகத்தினுடைய இருப்பு எங்கேயோ அங்கேயே நம்முடைய வாழ்வை, நம்முடைய இலக்கியத்தை, நம்முடைய கலையை, நம்முடைய அரசியலை சுருக்கி பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதை பொதுவெளிக்கு கொண்டு வர வேண்டும், பொதுமக்களோடு உரையாட வேண்டும் என்பதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். எனவே மண்ணடிக்குள் சுருங்காதீர்கள், மயிலை மாங்கொல்லைக்கும் நகருங்கள் என்று நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னேன் என்பதை அவர் இங்கே நினைவுபடுத்தினார். நான் இந்த மேடையில் வந்து அமர்ந்த உடனே எனக்கு அது மீண்டும் நினைவுக்கு வந்தது. நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் அவர் சொல்லிட்டார் அதுக்கு முன்னாடி. இந்த மேடைக்கு வந்து அமர்ந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வழக்கமாக மீலாதுன் நபி பெருவிழாக்கள் மண்ணடியில் ஏதேனும் ஒரு தெருவில் நடக்கும். அங்கப்ப நாயக்கன் தெரு, தம்புச்செட்டி தெரு என்று ஒரு தெருவுக்குள் நடக்கும். அது ராஜா அண்ணாமலை மன்றத்திற்கு வந்திருக்கிறது, அது சர்பிடி தியாகராயர் மன்றத்திற்கு வந்திருக்கிறது, அது பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் சிறப்பு. பொது சமூகத்தோடு உரையாடுவதற்கான அந்த மேடைகளை நோக்கி நாம் நகர வேண்டும். ஏனென்றால் இங்கே பொதுமக்கள் என்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் இறை தேட்டத்தோடு இருக்கிறார்கள், கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கையற்றவர்களும் கூட எல்லோருடனும் இணைந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் சித்திரை திருவிழா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற அந்த காட்சி நமக்கெல்லாம் தெரியும். அது எவ்வளவு பெரிய லட்சோப லட்சம் மக்கள் திரளோடு மிக சிறப்பாக நடைபெறுகிற தமிழ்நாட்டின் முக்கியமான விழாக்களில் ஒன்று என்பது தெரியும். அப்படி லட்சோப லட்சம் பேர் திரளுவார்கள். அப்படி திரண்ட மக்களில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற அந்த காட்சியை பார்ப்பதற்காக கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வார்கள். எல்லா கட்டிடங்களின் மீதும் ஏறி நிற்பார்கள். அப்படி இந்த ஆண்டு ஒரு காட்சி, பெரியார் சிலையின் பீடத்தில் ஒரு இந்து குடும்பம் குழந்தை குட்டியோடு ஏறி நின்று கள்ளழகர் அங்கே வருகிறார். பெரியார் சிலையின் பீடத்தில் நின்று இந்து பக்தர்கள், நம்பிக்கை உள்ள பக்தர்கள் கள்ளழகரை காணுகிறார்கள். தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இப்படி ஒரு காட்சியை காண முடியாது. பெரியார் சிலையின் கீழேயே என்ன எழுதி வைத்திருக்கிறது? கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுள் இல்லை என்று பெரியாரினுடைய மொழி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிலையின் பீடத்தில் ஏறி நின்று கள்ளழகரை பார்க்கிறார்கள். பெரியாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கள்ளழகரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டு மக்கள்.
கள்ளழகருக்காக பெரியாரையும் கைவிடவில்லை, பெரியாருக்காக கள்ளழகரையும் கைவிடவில்லை. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் மிக்க மண் தமிழ்நாட்டு மண். இந்த மண்ணில், அதே மதுரையில் இன்றைக்கு கந்தர்மலை, கந்தர்மலையா சிக்கந்தர் மலையா என்று ஒரு விவாதத்தை கட்டமைத்து எப்படியாவது இரண்டு சமூக மக்களுக்கு இடையில், இரண்டு மத நம்பிக்கைகள் கொண்ட மக்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள். அந்த சதியையும் மதுரை மக்கள் முறியடித்தார்கள். அவர்கள் கந்தர்மலையை மீட்போம் வாருங்கள் என்று அழைத்த போது உள்ளூரிலிருந்து எந்த மக்களும் செல்லவில்லை. வெளியூர்களிலிருந்து ஆளை இறக்கித்தான் அவர்கள் கூட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதிலிருந்தே மதுரை மக்கள் எப்படிப்பட்ட நல்லிணக்க விரும்பிகள் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். மக்கள் இயல்பா இருக்கிறாங்க. சமய நம்பிக்கைகளை உள்ள மக்களும் சமய நம்பிக்கைகள் இல்லாதவர்களும் இயல்பாக இருக்கிறார்கள். அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், மாமன் மச்சானாக பழகுகிறோம். இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்கிற அந்த புகழ்பெற்ற பாடல் இசைமுரசு நாகூர் அனீஃபா அவர்கள் பாடிய பாடல். அவருக்கு இப்போது 100 ஆண்டு. அந்த 100 ஆண்டு விழா இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதற்கு அந்த பெருமகனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? அவர் பாடிய பாடல் இறைவனிடம் கையேந்துகள் என்கிற பாடல் எங்கே ஒலிக்கிறது என்றால், எங்கே ஒலித்தது என்றால் மதுரை சைவ மட ஆதீனத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தது. மதுரை ஆதீனம் அவர்கள் தன்னுடைய கார் பயணத்தில் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு போனார். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. இசைமுரசு நாகூர் அனீஃபா அவர்கள் உடல் நலிவுற்று அவருடைய வீட்டில் இருந்த போது அவரை பார்ப்பதற்காக மதுரை ஆதீனம் வந்து அவரை தழுவிக்கொண்ட காட்சி இன்றைக்கும் லட்சோப லட்ச மக்களால் யூடியூபில் உணர்ச்சி பெருக்கோடு பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி பெருக்கோடு பார்த்து அதை இதுதான் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய ரியாலிட்டி, தமிழ்நாட்டினுடைய அசல் களம் எப்படி இருக்கிறது என்பதற்கு 2 பெரிய மனிதர்கள் சந்தித்துக் கொண்ட ஒரு சந்திப்பு சாட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மண் தமிழ்நாட்டு மண். இங்கே பாடப்படுகிற பாடல்கள், இறையை போற்றி பாடப்படுகிற பாடல்கள், அதனுடைய உள்ளடக்கத்தை எடுத்து பார்த்தால் அது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. இறைவனிடம் கையேந்துங்கள் என்கிற பாடலுடைய உள்ளடக்கத்தை நீங்கள் பார்த்தால் அது இஸ்லாமிய பாடலா, அது கிறிஸ்தவ பாடலா, அது இந்து சமய மக்களுக்காக இயற்றப்பட்ட பாடலா என்கிற கேள்வி வந்துவிடும். சமயங்களை கடந்து யாரெல்லாம் இறை தேடலோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனிடம் இறைஞ்சுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமான பாடல் என்கிற இடத்தை அது பிடித்திருக்கிறது. அப்படித்தான் மற்ற பாடல்களினுடைய உள்ளடக்கமும் இருக்கிறது. இன்னொரு புகழ்பெற்ற பாடலை நான் அசை போட்டு பார்த்தேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, அருள்மறை தேடிடும் கருணையின் கடலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. இவ்வளோத்தையும் எடுத்துக்கங்க, இவ்வளோத்தையும் எடுத்துக்கங்க. எவ்வளவு அழகாக இறையை போற்றி பாடுகிற பாடல் பாருங்க. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நின் செயலாலே. இறைவனை பார்த்து சொல்றார், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே. இதைத்தானே முஸ்லிமும் சொல்றோம். இறைவனை பார்த்து சொல்றோம்ல, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண் விழியாலே. எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் இறைவனை கொண்டு பார்க்கிறோம்.
கற்கிறது எல்லாமே அது நம்முடைய அறிவால் நிகழ்வதல்ல, இறைவனின் மொழியால் கற்கிறோம். என்ன பாட்டு இது? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அந்த பாடல் உள்ள வரிகள், அந்த முதல் 4 வரியை சொன்ன பிறகுதான் உங்களுக்கு ஓ இந்த பாட்டு தானா இது அப்படின்னு தோணுது. அந்த 4 வரியை தாண்டி உள்ள போனா அது பொதுவாக இருக்கிறது. எப்படி இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடலின் வரிகள் ஒரு இறை தேடலின் வெளிப்பாடாக இருக்கிறதோ, அப்படித்தான் இந்த கந்தனை போற்றுகிற பாடலினுடைய உள்ளடக்கமும் ஒரு இறை தேடலின் வடிவாக இருக்கிறது. அப்போ இறையை தேடக்கூடியவர்கள், பொதுவானவர்கள், பொதுவான மக்கள் எல்லோருக்கும் ஒரே உள்ளடக்கமாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். ஆனால் மதத்தின் அடிப்படையில் ஒரு பிளவை ஏற்படுத்த துடிக்கிறார்கள். இது கந்தர் மலை, இது சிக்கந்தர் மலை, சிக்கந்தர் வேற, கந்தர் வேற, அங்க போய் அப்படி செய்யலாமா, இங்க போய் இப்படி செய்யலாமா என்று ஒரு பிளவை ஏற்படுத்த துடிக்கிறார்கள். பிளவு ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியதுதான் தமிழ்நாட்டினுடைய பெரியோர்களினுடைய வரலாறு. உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, மண்டைக்காடு கலவரம். 1980களில் தமிழ்நாட்டில் இந்து முன்னணியினுடைய வருகையை அறிவித்த ஒரு மிகப்பெரிய கலவரம் மண்டைக்காடு கலவரம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்து மக்களை தூண்டிவிட்டு மிகப்பெரிய சேதத்தில் போய் முடிந்த ஒரு கலவரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காட்டில். அந்த கலவரம் நடந்து முடிந்த பிறகு அதுவரையிலும் ஒற்றுமையாக இருந்த கிறிஸ்தவ மீனவர்களும் இந்து மக்களும் அந்த கலவரத்திற்கு பிறகு 2 கூறாக போய்விட்டார்கள். சமூகம் பிளந்து விட்டது. அதுவரையிலும் கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்து வருகிற மீனை வாங்கி உண்டு மகிழ்ந்த இந்து மக்கள் அந்த கலவரத்திற்கு பிறகு கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்து வருகிற மீனை வாங்குவதற்கு மறுக்கிறார்கள். சமூகம் 2ஆ பிளந்துருச்சு. பேச்சுவார்த்தை கிடையாது, கொடுக்கல் வாங்கல் கிடையாது. அதுவரையிலும் கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்த மக்கள், பேசிக்கொண்டிருந்த மக்கள், அண்ணன் தம்பியாக பாசம் பொங்க பழகி கொண்டிருந்த மக்கள் ஒரு கலவரத்திற்கு பிறகு 2 கூறாக போய்விட்டார்கள். இந்த இடத்தில் கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்து கொண்டு வருகிற மீன் யாராலும் வாங்கப்படவில்லை, அப்படியே குவிந்து கிடக்கிறது. சமூகம் பிளந்து கிடக்கிறது. இதை அறிந்த குன்றக்குடி அடிகளார், மறைந்த பொன்னம்பல அடிகளார் மண்டைக்காட்டுக்கு போறார். சமூகம் இப்படி பிளந்து கிடக்கக்கூடாது, அது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லதல்ல, மக்களினுடைய ஒற்றுமைதான் முக்கியம் என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால், சைவ மடாதிபதி என்ன செய்கிறார் என்றால், கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்து கொண்டு வந்த மீன், அந்த மீன் கூடையை தன்னுடைய தலையில் ஏற்றி வைத்து அந்த மீன் கூடையை சுமந்து கொண்டு இந்துக்களின் வழியே போய் மீன் வாங்குங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய குரலை எழுப்புகிறார். அடிகளாரே மீன் கூடையை தூக்கி வருகிறார் என்றவுடன் அங்கே இருந்த மக்கள் அடிகளாரிடம் வந்து மீனை வாங்குகிறார்கள். கிறிஸ்தவ மீனவர்கள் பிடித்து கொண்டு வந்த மீனை இந்து மக்களை வாங்க வைத்து அங்கே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மீன் கூடையை ஒரு அடிகளார் சுமந்தார் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து நல்லிணக்கத்தை போற்றிய மண் இது. பார்த்து இந்த மண்ணில் மதத்தின் பெயரால் பிளவுகள் வரலாமா? இந்த மண்ணில் எதன் பெயராலாவது பிளவுகள் வரலாமா? மக்கள் மோதிக்கொள்ளலாமா? மக்களை மோத விடலாமா? எனவே மக்கள் மோதிக்கொள்ளக் கூடாது, மக்களை மோதவிடக் கூடாது என்கிற எண்ணம் உள்ள எல்லோரும் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், எந்த களத்தையும் நல்லிணக்க களமாக மாற்றுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுகிற விழாவில் நேரடியாக மீலாது நபியினை டைட்டில் போட்டு போயிடலாமே, ஏன் அதுக்கப்புறம் ஒரு சப்டைட்டில் சமய நல்லிணக்க மாநாடு? இங்கதான் நபிகள் நாயகம் விழாவை, மீலாது விழாவை சமய நல்லிணக்க மாநாடாக நடத்துவது என்பதற்கு உள்ளே அடங்கி இருக்கிற பொருள் என்னவென்றால், நபிகள் நாயகத்தை கொண்டாடுவதே சமய நல்லிணக்கத்தை கொண்டாடுவதுதான். சமய நல்லிணக்கம் வேற, சமயம்னு கூட வேணாம், நல்லிணக்கம் வேற, நபிகள் நாயகம் வேற கிடையாது.
நல்லிணக்கம் போற்றிய ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித உறவுகளை பேணிய ஒரு மாமனிதர், மனித உறவுகளை மேம்படச் செய்தவர். அவரிடம் கொண்டு வந்து திராட்சையை ஒரு பெண்மணி கொடுக்கிறார். அவருக்கு முன்னாலேயே, கொடுத்தவரின் முன்னாலேயே அதை எடுத்து நபிகள் நாயகம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அது புளிப்பு சுவையோடு இருக்கிறது. இவர் விரும்பி உண்ணும் சுவையோடு அது இல்லை. முகத்தில் ஒரு சுளிப்பு வருகிறது. ஆனாலும் அதை அடக்கி கொண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பழத்தை விரும்பி விரும்பி சாப்பிடுகிறார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி போன பிறகு அவரிடம் கேட்கப்படுகிறது, பழம் புளிப்பாக இருக்கிறது, நீங்கள் இப்படி விரும்பி விரும்பி சாப்பிடுங்கள் என்று கேட்டபோது, கொண்டு வந்தவருடைய உணர்வு முக்கியம். அவர் அன்போடு கொண்டு வந்து என்னிடம் தந்திருக்கிறார். அது புளிப்பாக இருக்கிறது என்று நான் கொஞ்சம் என்னுடைய முகத்தினுடைய போக்கை மாற்றி இருந்தாலும் அல்லது என்னுடைய வார்த்தையில் அதை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவருடைய மனம் புண்பட்டு விடும். கொடுத்தவருடைய அன்பு முக்கியமானது, அந்த சுவை முக்கியமானது இல்லை. அதை கொண்டு வந்து கொடுத்தவர், அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு முக்கியமானது, அந்த மனித உறவு முக்கியமானது. அதற்கு முன்னால் சுவை ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பாடத்தை, நல்லிணக்க பாடத்தை, மனித உறவுகளை பேணுகிற பாடத்தை ஒரு திராட்சை பழத்தின் வழியே உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். மிகப்பெரிய விஷயம். அப்போ ஒரு மனிதர் காயப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா அந்த பழத்தை கொடுத்துட்டது ஒரு மனிதர் தானே, ஒரு சமூகமே கொண்டு வந்து கொடுக்கல, ஒரு பெரிய மக்கள் கூட்டமே கொண்டு வந்து கொடுக்கல. ஒரு சிங்கிள் மேன், ஒரு விமன், ஒரு பெண்மணி, ஒரு மனிதர். அவற்றை வந்து பழம் புளிப்பா இருக்குன்னு சொன்னா கூட அவர் ஒரு மனிதரோடு அது முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஒரு மனிதரின் உணர்வு கூட புண்பட்டு விடக்கூடாது, ஒரு மனிதரின் மனம் கூட காயப்பட்டு விடக்கூடாது, ஒரு மனிதருடனான உறவு கூட முக்கியம் என்று ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனின் மனம் கூட புண்பட்டு விடக்கூடாது, ஒரு மனிதனுடனான உறவு கூட முக்கியம் என்று கருதுகிற வாழ்வியலை கொண்டவர்கள். ஒரு சமூகத்துடனான உறவை எப்படி வைத்துக் கொள்வோம்? ஒரு பெரும் மக்கள் கூட்டத்துடனான உறவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? அங்கே ஒரு முஸ்லிம் பெண்மணி, கொண்டு வந்தவர் முஸ்லிமா, முஸ்லிம் அல்லாதவரா, யூதரா, யாராகவும் இருக்கட்டும், யார் கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும் அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில் வினை என்பது இப்படித்தான் இருந்திருக்கும். யாரா இருந்தாலும் சரி, அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க நீ புசிக்காதே என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே தவிர அண்டை வீட்டு முஸ்லிம் பசித்திருக்க நீ புசிக்காதேன்னு அங்க ஒரு பவுண்டரி போடல. அண்டை வீட்டார் யாராகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அப்படி என்றால் என்ன? அண்டை வீட்டார் யாராகவும் இருக்கலாம் என்பதில் ஒரு சமூக உறவு அடங்கி இருக்கிறது. அண்டை வீட்டில் இருப்பவர்கள் பசித்திருக்க நீ புசிக்காதே என்று சொல்வதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாண்பு அடங்கி இருக்கிறது. ஒரு சமூக உறவை கட்டி எழுப்பக்கூடிய செய்தி அதற்குள்ளால் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது நம்ம சாப்பிடல என்பதே ஒரு மிகப்பெரிய செய்தி, ஒரு மிகப்பெரிய சமூக உறவை கட்டி எழுப்புகிற ஒரு செய்தி அதற்குள்ள இருக்குது. அந்த செயல் அவ்வளவு போற்றத்தக்க செயல். அப்ப இப்படி ஒவ்வொரு மனிதனுடனான உறவுக்கும் மிகப்பெரிய வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னும்போது, அவருக்காக நடத்தப்படுகிற அவர் பெயரிலான விழாவை விட வேறு என்ன நல்லிணக்க பெருவிழா இருக்க முடியும்? இதை விட வேற நல்லிணக்கத்திற்கான குறியீடு வேற யார் இருக்க முடியும்? அப்போ பன்மை சமூக அமைப்பில் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் யூதர்களோடு எப்படிப்பட்ட உறவை கொண்டிருந்தார், அவர்கள் கிறிஸ்தவர்களோடு எப்படிப்பட்ட உறவை கொண்டிருந்தார், ஒரு பன்மை சமூக அமைப்பில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிரிகளிடம் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உடன்படிக்கைகள் எப்படி செய்து கொள்ள வேண்டும், எப்படி விட்டு கொடுக்க வேண்டும், எப்படி ஒரு இணக்கத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு இறங்கி போக வேண்டும் என்பதற்கெல்லாம் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை அதற்கு சான்று. பிரச்சனை முற்றிவிட்டால் அங்கேயே தேங்கி நிற்க வேண்டியதில்லை, கொஞ்சம் இடம்பெயர்ந்து போய்விட்டு தீர்வை தேடிவிட்டு திரும்ப வந்து கொள்ள வேண்டும். அதற்கும் வரலாற்றில் சான்று இருக்கு.
தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குன்னா நம்மளால அங்கேயே சுரண்டிக்கிட்டே இருப்பான், இடத்தை விட்டு நகரவே மாட்டான், பிரச்சனையை மேலும் பெருசாக்கிக்கிட்டே இருப்பான். தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை தலைவலியாகிறது, முற்றி போய்விட்டது என்றால் உடனே இடத்தை காலி பண்ண, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரேக் விடு. காலம் எல்லா காயத்தையும் ஆற்றிடும். எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு மருந்து இருக்கு. அப்போ உடனே ஹிஜ்ரத் பண்றாங்க, மதீனாக்கு போறாங்க, தன் படையை பெருக்கிறாங்க. அதற்கு பிறகு மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அதற்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவுக்கு வலிமை பெற்றதாக இன்றைக்கு இந்த அளவுக்கு நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் என்கிற அடையாளத்தை சுமந்து உலகம் முழுவதும் கோடான கோடி பேர் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை வளர்ந்து செழித்திருக்கிறது என்றால் அடிப்படையில் இருப்பது நல்லிணக்கம், அன்பு, நல்லிணக்கம் தான். நல்லிணக்கம் என்கிற இழையில் கட்டப்பட்டிருக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே அன்றைக்கு இருந்த ஒரு பன்மை சமூக அமைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வெளிப்பட்டிருக்கிறார்கள் என்னும் போது, இந்தியா புளூரலிசமே அடிப்படை என்கிற ஒரு நாடு. பன்மை சமூக அமைப்புக்கு மிக முக்கியமான உதாரணம் இந்த நாடுதான். இங்கேதான் பல சமய மக்கள், பல இனங்களை சார்ந்த மக்கள், பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள், கான்ஸ்டிடியூஷன்லே 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நாடு. எந்த நாட்டில் இருக்கு இப்படி ஒரு அற்புதமான கான்ஸ்டிடியூஷன்? 22 மொழிகள் அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு. அப்ப பல மொழி, பல இனம், பல மதம், பல சமூகங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு நாடாக இருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு இங்கே மீண்டும் மீண்டும் நல்லிணக்க கருத்துக்கள் பேசப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு நாட்டின் நிலை கருதி, தேவை கருதி இந்த மாநாட்டை அதாயி குழுமம் ஒருங்கிணைத்திருக்கிறது. நீங்க ஏதோ உங்களுடைய பணிகள்ல ஒன்னா இதை செய்றீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்வது வரலாற்றுக்கு நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். ஒரு வரலாற்று பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்துன்னு பெரியார் பேசினாரு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெரியார் யார்? இஸ்லாமியரா? இல்லை. இஸ்லாத்தை தழுவியவரா? இல்லை. இறுதி மூச்சு அடங்குகிறவரை இறை மறுப்பாளர். இறை மறுப்பு கொள்கையை, கடவுள் மறுப்பு கொள்கையை பரப்புவதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர், மதங்களை மறுத்தவர், கடவுளை நிராகரித்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்துன்னு பேசியிருக்காரு. எப்ப பேசினாரு? 1944 காலகட்டத்தில் தான் திருக்குரான் தமிழாக்கமே செய்யப்படுகிறது. ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள், அவருக்கு துணையாக அவருடைய புதல்வர் ஆக்கா அப்துல் சமது சாஹிப் அவர்கள், அவங்க தான் இந்த பணியை செஞ்சாங்க. முதல்ல திருக்குரான் தமிழாக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி தமிழ்ல கிடையாது. பெரியாருக்கு தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது, அரபி தெரியாது. குறிப்பா திருக்குரான் அரபியில இருக்கு. திருக்குரான்ல இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பெரியாருக்கு எப்படி தெரியும்? பெரியார் இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்துன்னு 1918-19 தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் பேசுறார். அதாவது திருக்குரான் தமிழாக்கம் செய்யப்படுவதற்கும் 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டின் வீதிகளில் இஸ்லாம் குறித்து பேசுகிறார் பெரியார். இஸ்லாம் பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குரானை படிச்சாதான் தெரியும். திருக்குரான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்? அது தமிழ்ல இல்ல. பெரியார் போன்ற தலைவர்களுக்கு அரபி தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும்போது திருக்குரான் தமிழாக்கம் செய்யப்படுவதற்கும் 25 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டின் வீதிகளில் இஸ்லாத்தை பற்றி பெரியார் பேசினார்னா என்ன பேசினார்? எப்படி பேசினார்? எப்படி நடந்தது இந்த மேஜிக்? எப்படி நடந்தது என்றால், திருக்குரானை மொழிபெயர்த்த, தமிழில் மொழிபெயர்த்த அல்லாமா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இடையே இருந்த நல்லிணக்க உறவு, நல்லிணக்க உறவு, 2 தலைவர்களுக்கு இடையில், 2 அறிஞர்களுக்கு இடையில் நடைபெற்ற உரையாடல், அது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கு. இந்தியாவில் எல்லா இடமும் இஸ்லாமியர்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அச்சத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை எளிதில் வேட்டையாட முடிகிறது. ஏன்? எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். உத்தரப்பிரதேசத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனா மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசம் போல எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்களா முஸ்லிம்கள்? இல்ல.
அங்க 20 விழுக்காட்டுக்கு மேல இருக்கிறாங்க. இங்க 6 விழுக்காடா 7 விழுக்காடான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்கிறோம். அப்போ எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் அச்சத்தின் பிடியில் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தும் சுதந்திர தன்மையோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முஸ்லிம்கள். அப்படின்னா எண்ணிக்கை தீர்மானிக்கல பாதுகாப்பை, எது தீர்மானிச்சிருக்கு? எண்ணிக்கை வலிமை தீர்மானிக்கல. எண்ணிக்கை வலிமை தான் பாதுகாப்பை உறுதி செய்யும்னா உத்தரப்பிரதேச முஸ்லீம் ரொம்ப பாதுகாப்பை உணரணுமே. ஆனா அவங்க பாதுகாப்பை உணரல. எண்ணிக்கை வலிமை இல்லாத தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் பாதுகாப்பை உணர்கிறோம் என்றால் எண்ணிக்கை வலிமையை விட முக்கியமானது எண்ண வலிமை. எண்ண வலிமை யாற்ற உள்ள எண்ண வலிமை? இப்போ முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, வட மாநிலங்களில் இருக்கு. அப்படின்னா முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட முஸ்லிம்கள் குறித்த தவறான புரிதல் இருக்குன்னு பொருள். தமிழ்நாட்டில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பாதுகாப்பாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம் அல்லாத மக்களிடம் முஸ்லிம்கள் குறித்த நல்ல விதமான புரிதல் இருக்கிறதுன்னு பொருள். ஒரே இந்தியாவில் அந்த பக்கத்தில் அப்படி ஒரு மனநிலையும் இந்த பக்கத்தில் இப்படி ஒரு மனநிலையும் இருப்பதற்கு என்ன காரணம்? இங்கே நான் சொன்னேன்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களுக்கும் பெரியாருக்கும் இடையிலான ஒரு உறவு, திராவிட இயக்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான ஒரு நல்லுறவு, அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு பரப்புரை, அது ஏற்படுத்திய சமூக தாக்கம் 100 ஆண்டுகளாக நம்மை பாதுகாப்பான ஒரு நிலையில் வைத்திருக்கிறது. இப்போதும் நெஞ்சு நிமிர்த்தி நாங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள் என்று சொல்லுகிறோம் என்றால், எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுடைய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று நெஞ்சுயர்த்துகிறோம் என்றால், அந்த முஸ்லிம் அல்லாத மக்களும் கூட முஸ்லிம்கள் வேறு யாரோ அல்ல, எங்கள் அண்ணன் தம்பிகள் என்று தமிழ்நாட்டு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் என்றால், நல்லிணக்க விதை போடப்பட்டதனால் இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னும் 50 ஆண்டுகள் கடந்து, இன்னும் 100 ஆண்டுகள் கடந்து இதே தமிழ்நாட்டு களம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இப்போது நீங்கள் விதை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நல்லிணக்க விழா சமய சான்றோர்கள் மற்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாரையும் அழைத்து வந்து பேசுறது, பேச வைப்பது, அதன் மூலம் ஒரு உரையாடலை தமிழ்நாட்டு வெளியில் கட்டமைப்பது என்பது தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய பணி. அந்த பணியைத்தான் அதாயி கல்வி குழுமம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஊர்தோறும் நடத்துங்கள், ஊர்தோறும் நடத்துங்கள். நுழைய முடியாத இடங்களில் எல்லாம் நுழையுங்கள். அடுத்தது மியூசிக் அகாடமியில் நடத்தணும். நீங்க இந்த விழா மியூசிக் அகாடமியில் நடக்கணும், நாரத கான சபால நடக்கணும். எதெல்லாம் நாம் நுழைய முடியாத இரும்பு சுவராக இருக்கிறதோ அந்த சுவரை எல்லாம் தகர்த்து விட்டு எல்லா இடங்களிலும் இந்த உரையாடலை நடத்துங்கள். ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு வந்துட்டோம்ல, நபிகள் நாயக பெருவிழாவை பெரியார் திடலில் பேசக்கூடிய நிலை. ஏனென்றால் பெரியாரே தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கிறார் நபிகள் நாயகம் பற்றி. அந்த திடலில் இன்னைக்கு நாம போகும்போது அது புதுப்பிக்கப்படுகிறது, அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. வரலாற்றை அப்படியே பாதியிலே விட்டுட்டு போனோம்னா அதை விட வரலாற்றுக்கு செய்கிற துரோகம் வேற இருக்க முடியாது. அப்போ ஒரு உறவை நம் தலைவர்கள் கட்டி எழுப்பி காப்பாற்றி இருக்கிறார்கள். அதை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேரை இழுத்துட்டு வந்து விட்டுருக்கேன், இந்த தேரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போங்க, முடியலையா அந்த இடத்துல விட்டுருங்க, தயவு செய்து பின்னோக்கி இழுத்துட்டு போயிடாதீங்க என்று சொன்னார். ஜெனரேஷன் வரும்போது அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அந்த தேரை கொண்டு போனோம். ஆனா நம்ம என்ன செய்வோம், பிடிச்சி என் பங்குக்கு 2 இழுக்கிறேன்ட்டு பின்னாடி இழுத்து விட்டுருவோம். அப்போ அம்பேத்கர் கவலைப்பட்டது, இந்த தேரை நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன், முடிஞ்சா நகர்த்தி கொஞ்சம் கொண்டு போ, முடியலைன்னா அங்கனே விட்டுட்டு போயிடு, கொண்டு நகர்த்தக்கூடிய வந்தாவது நகர்த்திட்டு போவான் என்று சொன்னார். தயவு செய்து பின்னோக்கி இழுத்துறாதீங்க. இந்த தேரை நீங்கள் முன்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதாயி கல்வி குழுமம் செய்கிற செயல் பின்னோக்கி இழுப்பதல்ல, அல்லது அந்த இடத்திலேயே நிறுத்துவதல்ல. தந்தை பெரியாரும் ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களும் இழுத்து கொண்டு வந்து நிறுத்திய சமூக நல்லிணக்க தேரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற பணியை
இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பணி வெல்க ஓங்கட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.